ஓம் கணேசாய நமக. பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். சனிப்பெயர்ச்சி நடக்க போகுதா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் ரொம்ப பேருக்கு இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் 2023 12வது மாதம்தான் சனிப்பெயர்ச்சி, மகா சனிப்பெயர்ச்சி நடந்துச்சு. இப்போ 2024 ஒரு வருஷம் கழிஞ்சு 2025 மார்ச் மாதம் பயிற்சி ஆகுதுன்னு சொன்னால் அப்போ சனிப்பெயர்ச்சிங்கிறது 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா இல்லையா, 1.25 வருஷத்துக்கு ஒருக்கையா அப்படிங்கிற சில கேள்விகளும் சில பக்தர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே மகர ராசியில் இருந்து வந்த சனி பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகி மீண்டும் வக்கரமாகி மகர ராசிக்கு வந்து அது பின்ன மீண்டும் கும்பராசிக்கு வந்தார். இங்கே ஒரு சடுகுடு விளையாட்டு போல விளையாண்டார். அதை நான் ஏற்கனவே முந்தைய வீடியோக்குள்ளே போட்டிருக்கிறேன். நல்ல நாள் அப்படின்னு சொல்லி கும்பத்தில் வந்து பால் காய்ச்சிட்டு திரும்ப மறுபடியும் பழைய வீட்டுக்கே போயிருந்தாரு. ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன், போயிருந்தாரு. அப்படி போனவர் திரும்ப மறுபடியும் சட்டி முட்டி சாமான்கள்லாம் தூக்கி கொண்டு வந்து செட்டில் ஆகிறது வந்து 20/12/2023 வந்து முழுமையாக கும்ப வீட்டில் செட்டில் ஆகிறாரு அப்படின்னு சொன்னேன். அதிலிருந்து கணக்கு 2.5 வருஷத்தை கொண்டு போகணும். அதாவது சனி பகவான் ஒரு வீட்டில் 2.5 ஆண்டுகள் சராசரியாக 30 மாதங்கள் கடந்து செல்வதற்கு ஆகிறது. 30 பாகை 30 மாதம். ஒரு பாகையை கடப்பதற்கு 1 மாத காலம் அவர் எடுத்துக்கொள்கிறார். ஒரு ராசி என்பது 30 டிகிரி, ஆங்கிலத்தில் சொன்னால் 30 டிகிரி. ஒரு டிகிரியை கடப்பதற்கு அவருக்கு 1 மாதம் ஆகிறது. ஆகையினால அவருடைய மொத்த சராசரியினுடைய அளவு 2.5 வருடங்கள். அதனால தான் சனியினுடைய விஷயத்தை வச்சு எல்லாருமே ஒரு கணக்கு போடுறோம். சனி இந்த இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் இப்படி பாதகம், அது வந்து உடனே மாறப்போகிறதில்ல. 2.5 வருஷத்துக்கு அவர் வாட்டுக்கு போய்கிட்டு இருப்பார். ஆக அந்த உயர்வோ தாழ்வோ அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அவர் பயிற்சி ஆகிற வரைக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை கணக்கு பண்ணுறது. அப்போ 20/12/2023 அன்றைய தினம் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் மகா சனி பயிற்சி என்பது கொண்டாடினாங்க. அது அப்படித்தான் வாக்கிய பஞ்சாங்க கணக்குப்படி தான் அவங்க கொண்டாடுவாங்க. திருக்கணிதம் என்பது வந்து இப்போ நம்ம ஒரு 200 வருஷத்துக்குள்ள நம்மளா உருவாக்கி கொண்ட கணிதம், திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம் திருக்கணிதம். வாக்கிய கணிதம் என்பது மகரிஷிகளால் கொடுக்கப்பட்ட கணிதம். 5000 வருஷம் அல்ல, அது எத்தனை வருஷம்னே சொல்ல முடியாது, எத்தனை 1000 ஆண்டுகள் என்றே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட காலத்தில், ஏன்னா ராமாயண காலங்கிறது எத்தனையோ யுகங்கள் போயிடுச்சு. அது அப்போவே இந்த ஜாதகம் ஜோதிடமெல்லாம் இருக்குது. அப்போ கொடுத்த மகரிஷிகள் கணக்கு அப்படியே வழி பெறலாமல் அப்படியே கொண்டு வரக்கூடிய கணிதம் தான் வாக்கிய கணிதம். அந்த பூமியின், அதாவது கிரகசாரங்களுடைய ஓட்டத்திற்கு தகுந்தவாறு அங்கேயே திருத்தி அமைச்சிருக்கிறாங்க வாக்கியத்தில். அதனுடைய கணக்கு கால்குலேஷன் அப்படி தான் ஃபார்முலா வரும். நம்மளா தனியாக ஒரு கணக்கை போட வேண்டியது. அப்படி திருக்கணித முறையில் போடுறது தான் இந்த 19/3/2025 வந்து சனிப்பெயர்ச்சி ஆகிறதாக கொடுத்துருக்குறாங்க. அந்த சனிப்பெயர்ச்சி வேற, அது வந்து அவங்களா போட்டுக்கிட்டது. வாக்கிய கணிதத்தின் பிரகாரம் மகரிஷிகளால் கொடுக்கப்பட்ட கணிதத்தினுடைய தன்மை என்னன்னு சொன்னால் 20/12/2023 சனிப்பெயர்ச்சி கும்பத்துக்கு வந்தார். அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு வந்து சேர்ந்தார். அது பின்ன அவிட்டம் 4, அது பின்ன சதயம் 1, 2, 3 இந்த நட்சத்திரங்களில் பிரயாணம் பண்ணி 3ஆம் பாதத்தில் வக்கரம் ஆயிட்டார். ஆண்டுக்கு ஒரு முறை வந்து சனியும் குருவும் வக்கரமாக கண்டிப்பாக ஆவாங்க. மற்ற கிரகங்கள்லாம் அப்பப்போ வக்கரம் ஆவாங்க. இந்த குருவும் சனியும் வருஷத்துக்கு ஒரு தடவை. புதன் அப்பப்போ வக்கரம் ஆயிடுவார், அஸ்தமனம் ஆயிடுவார். சுக்கிரன் வருஷத்துக்கு ஒரு தடவை அஸ்தமனமும் ஆகும், வக்கரமும் ஆகும். இப்படிப்பட்ட நிலையில் இந்த குரு பகவான், அது இருக்கட்டும், அது குரு பயிற்சி வரும்போது பார்ப்போம். சனி பயிற்சிங்கிற கணக்கில் வரும்போது அந்த சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வக்கரமாகி 2ஆம் பாதத்துக்கு வந்தார். மறுபடியும் 1ஆம் பாதத்துக்கு வந்து வக்கர நிவர்த்தி அடைந்தது 4/11/2024 அந்த தேதியில் சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைந்தார். பிற்பகல் 3:15 அளவில் வக்கர நிவர்த்தி அடைந்தவர் தொடர்ந்து சதய நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு வந்து 28/11/2024 வரார். அது பின்ன சதயம் 3ஆம் பாதத்தில் வந்து 17/1/2025 வரார்.
அது பின்ன 16/2/2025 சதயம் 4ஆம் பாதத்துக்கு போகிறார். 15/3/2025 பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அடி எடுத்து வைக்கின்றார். இந்த சதயத்தை முழுமையாக கடப்பதற்கு, அதாவது அவிட்டம் 3-4 பாதங்களிலிருந்து விடுபட்டு சதயம் 1ஆம் பாதத்தில் காலடி எடுத்து வைத்தது முதல் அந்த வக்கரம் நிவர்த்தி எல்லாம் சேர்ந்து கழிந்தது. இறுதியாக நிறைவாக 15/3/2025 அந்த தேதி வரைக்கும் அந்த சதய நட்சத்திரத்திலே அவர் பிரயாணம் செய்த கால அளவு 387 நாட்கள். இதை ஏற்கனவே சனியின் சதய பிரவேச சூறாவளி சுற்றுப்பயணம் என்ற தலைப்பில் கழிந்த 23/2/2024 அந்த தேதியில் ஒரு வீடியோ போட்டிருக்கு. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, திருவாதிரையில் பிறந்தவங்க, சுவாதியில் பிறந்தவங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. அதுக்குண்டான பரிகாரம், அது தவக்காலம் போல விரத காலத்தை மேற்கொள்ளலாம், எப்படி இருந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வீடியோ போட்டிருக்கு அந்த தேதியில். அந்த தேதி 387 நாட்கள் கழிகின்ற காலம்தான் 15/3/2025. இந்த 2025 மார்ச் மாதம் 15ஆம் தேதி அன்று அவர் பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அடி எடுத்து வைப்பது. பூரட்டாதி இங்கே தொடங்கி கும்பத்தில் தொடங்கி மீனத்தில் போய் தான் நிறைவு பெறுகிறது. அங்கே போய் தான் முடியுது. இந்த நட்சத்திரமானது 1, 2, 3 பாதங்கள் கும்பத்திலும் 4ஆம் பாதம் மீனத்தில் போய் முடியுது. இந்த நட்சத்திரம் முடிவதே அங்கே தான் போய் முடியுது. ஆக முதல் பாதத்தில் அவர் அடி எடுத்து வச்ச உடனே மின்சாரத்தை அங்கே தொட்ட உடனே அங்கே ஷாக் அடிக்குது இல்லையா, அது போல இங்கே தொடுகின்றவர் மீனத்தில் போய் ஷாக் அடிக்குது. இது மீன பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிடக்கூடாது. மீனராசியை ஒரு வைப்ரேஷன் கொடுக்குது. மீனராசியை ஒரு அதாவது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் ஒரு அதிர்வலைகளை உண்டாக்குது. அந்த அதிர்வலைகளைத்தான் நாம் அப்படி எடுத்துக்கிடணும். அப்படி எடுத்து அந்த அதிர்வலைகளை உண்டாக்குகின்ற அந்த சமயத்தில், அப்படிப்பட்ட காலத்தில் 1, 2, 3 போவார், அப்புறம் மறுபடியும் வக்கரிப்பார். அது மறுபடியும் அடுத்த வருஷம் வந்துடுது இல்லையா, மறுபடியும் வக்கரிப்பார். பூரட்டாதி 3க்கு போனவர் 4க்கு போக மாட்டார், 2ஆம் பாதத்துக்கு வருவார், 1ஆம் பாதத்துக்கு வருவார், மறுபடியும் வக்கர நிவர்த்தி அடைந்து திரும்பவும் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டில் போய் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம், அது பின்ன 4ஆம் பாதத்துக்கு போகிறார். அதனுடைய பயண சஞ்சார விவரம் அப்படின்னு, அதாவது ஒரு மந்திரிக்கு ஒரு அட்டவணை போடுறாங்க இல்லையா, இந்தந்த ஊரில் இந்தந்த மணிக்கு ப்ரோக்ராம் அப்படின்னு, அது போல் அது போட்டாலும் கூட முன்ன பின்ன ஆயிரும். இங்கே இந்த கணக்கு தப்பாது. சனீஸ்வரனுடைய சுற்றுப்பிரயாணத்தினுடைய விவரத்தை ஒரு சுருக்கமாக லைட்டாக பார்த்துருமே. 4/11/2024 பிற்பகல் சமயம் 3:15 அளவில் சதயம் 1ஆம் பாதத்தில் வக்கர் நிவர்த்தி அடைகின்றார். அதாவது சதயம் 1ல் யூட்டர்ன் போடுறார். அது யூட்டர்ன் போட்ட உடனே வேகமாக பயணம், அதிசார ஓட்டம்ங்கிற பேரில் 28/11/2024 சதயம் 2ல் சனி, 17/1/2025 சதயம் 3ல் சனி, 16/2/2025 சதயம் 4ல் சனி, 15/3/2025 பூரட்டாதி 1ல் சனி, 13/4/2025 பூரட்டாதி 2ல் சனி, 22/5/2025 பூரட்டாதி 3ல் சனி, 2/7/2025 பிற்பகல் சமயம் 3:15 அளவில் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வக்கரமாயிருந்தார். 21/8/2025 பூரட்டாதி 2ல் வக்கரம், 3/10/2025 பூரட்டாதி 1ல் வக்கரச்சனி, 17/11/2025 பூரட்டாதி 1ல் வக்கர நிவர்த்தி அடைந்து அதிசார ஓட்டத்தோடு புறப்படுகிறார். 26/12/2025 பூரட்டாதி 2ல் சனி, 5/2/2026 பூரட்டாதி 3ல் சனி, நிறைவாக 6/3/2026 அந்த தேதியில் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அடி எடுத்து வைக்கின்றார். அதைத்தான் மீன ராசியில் மகா சனிப்பெயர்ச்சி அப்படின்னு ஆகுது. அந்த நாளைத்தான் திருநள்ளாறு தர்பாரணீஸ்வரர் கோவிலில் சனிப்பெயர்ச்சி பெரிய விழாவாக கொண்டாடப்படும். அதான் அவருக்கு ஹெட் ஆபீஸ். அந்த அலுவலகத்தில், அந்த சனீஸ்வரனுடைய தலைமை அலுவலகத்தில் அது இன்னும் மிக விமரிசையாக கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட இந்த சனி 15/3/2025 புரட்டாதி 1ல் அவர் காலடி வைப்பது என்ன அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை தாரேன் உங்களுக்கு. எப்படி அப்படின்னு சொன்னால்,
நம்ம ஒரு பிளே கிரவுண்டில் காலையில் அதிகாலையில் போய் நிற்கிறோம். காலையில் சூரியன் உதயமாகுது, வெயில் சொல்லுன்னு அடிக்குது. அந்த வெயிலில் நாம் நிற்கிறது ஒரு கோட்டில் நிற்போம். நம்மளுடைய நிழல் பின்னோக்கி ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போயிடும். நம்ம இருக்கிறதும் 5 அடி 3 நாங்களும் 5 அங்கலம் 6 அங்கலம் இருப்போம். நிழல் வந்து கிட்டத்தட்ட 15 அடி 15 அடி வரைக்கும் நீளத்துக்கு போயிடும். அவ்வளோ நீளத்தில் போயிருக்கு. அதை அந்த அதாவது சூரிய உதயத்தின் போது அந்த நீளம் அவ்வளவு நீளத்துக்கு போகும். அந்த குறிப்பிட்ட எல்லையை தாண்டி இன்னொரு கட்டத்தில் போய் விழும். அப்படி விழுவது போல தான் பூரட்டாதி 1ஆம் பாதத்தில் காலடி எடுத்து வைப்பது. அவருடைய நிழல் மீனத்துக்கு போய் விழுது. இப்படி மீனத்துக்கு போய் விழுகின்ற காரணத்தினால அங்கே சில அதிர்வுகளை உண்டாக்குவதோடு ரிஷப ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றார். சதய பிரயாணம் முடிந்து விட்டது. 15/3/2025 அந்த சதய பிரயாணம் சூறாவளி சுற்றுப்பயணம் நிறைவு பெற்று விட்டது. சதயம் என்பது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்து வருகின்ற ராகுவினுடைய சாரம். அவருக்கு சொந்த வீடு கிடையாது. ராகுவுக்கு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டை ஒரு சொந்தமாக வச்சுக்கிடலாம். இப்படி ஒரு உத்தரவு, ஸ்பெஷல் அனுமதியை மகா சிவன் கொடுத்திருக்கிறார். அவருடைய உத்தரவின் பேரில் அவர் எந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு இருக்கிறாரோ அந்த வீடு அவருக்கு சொந்த வீடு. அந்த வீட்டை அவர் ஆட்சி பண்ணுவார். அப்படிப்பட்ட அந்த ராகு பகவான் மீனத்தில் இதுவரைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறார். ஆக ரிஷப ராசிக்காரர்களுக்கு மீனத்தில் உள்ள ராகுவின் சஞ்சார பயணம் என்பது அந்த குருவின் வீட்டிலே இருந்து கொண்டு வருகின்ற அந்த ராகு, அதாவது 11ஆம் இடத்து ராகு போல, 11ஆம் இடத்து ராகு தான், 11ஆம் இடத்து ராகு மீது அவருடைய சஞ்சாரம் இருந்தது. அந்த சஞ்சாரம் நிறைவு பெற்று அடுத்தபடியாக அந்த வீடு கொடுத்தவருடைய நட்சத்திர காலில் ஏறுறார். ராகு எங்கே இருக்கிறார்? மீனத்தில் தான் இருக்கிறார். மீனத்துக்கு அதிபதி யாரு? குரு. குருவினுடைய சாரத்தில் அடுத்தபடியாக ஏறுகிறார். அந்த சமயத்தில் குரு எங்கே இருப்பார் அப்படின்னு பார்க்கணும். இப்படித்தான் கணக்க அந்த கோச்சார நிலைமையை நம்ம எடுத்து பார்க்கணும். இப்படி பார்க்குறச்சே சனி அந்த ராகுவின் சாரத்தை முடித்துவிட்டு குருவின் சாரத்துக்கு வரும் பொழுது 8-11க்கு அதிபதியினுடைய சாரத்தில் அவர் வருகிறார். இந்த 8 என்பது ஆகாத வீடு, அதம வீடு. 11 என்பதும் லாப வீடுங்கிற ஒரு பாயிண்டை தவிர மற்றதெல்லாம் அது ஆகாதது தான். ஆக 8-11க்கு அதிபதி உங்களுக்கு யோகாதிபதி கிடையாது. அப்படிப்பட்ட யோகாதிபதி இல்லாத ஒரு நட்சத்திர சாரத்தில் அவர் பயணம் செய்யும் பொழுது இந்த பயணம் அந்த அட்டமாதிபன் சாரத்திலையும் 11ஆம் இடத்து சாரத்திலையும் போகக்கூடிய ஒரு கிரகம் வல்லிய கிரகமாக, அதாவது அசுப கிரகத்தில் வல்லிய கிரகமாக இருந்தால் அந்த அட்டம ஸ்தானம் வலுவிளக்கும். அதே போல 11ஆம் இடத்தினுடைய பாதகாதிபத்தியம் வலுவிளக்கும். இதுதான் விஷயம். இதில் குரு சென்று கொண்டிருந்தால் சிக்கல், அது சுபக்கிரகம் அவர். அதே போல புதன் சென்று கொண்டிருந்தால் சில சங்கடங்களை கொடுப்பார். அதே போல சுக்கிரன் சென்று கொண்டிருந்தால் சில பாக்கியத்தை கெடுப்பார். இப்படிப்பட்ட நிலையில் ராகுவோ செவ்வாயோ சூரியனோ சனியோ சென்றால் அந்த அட்டமத்தினுடைய பாக்கியத்தை, அட்டமத்தினுடைய தாக்கத்தை குறைத்து, 11ஆம் இடத்து தாக்கத்தை குறைத்து விடுவார். ஆக கெட்டது கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பது போல கெட்ட கிரகம் கெட்டு விட்டால் நம்மளை அடிக்க வர்றவே பொத்துன்னு கீழே விழுந்துட்டான்னா நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிறது போல கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு பழமொழி, ஜோதிட பழமொழி உண்டு. அப்படிப்பட்ட நிலை இந்த ரிஷப ராசியிலே பிறந்த உங்களுக்கு கனிந்த நேரமாக உதயமாகின்றது. கிட்டத்தட்ட 11ஆம் இடத்துக்கு என்ன செய்யணுமோ அதை இப்பவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். அவருடைய வேலையை தொடங்கி விடுகிறார். ரிஷப ராசிக்காரங்களுக்கு மெல்ல மெல்ல தவழ்ந்து முன்னேறி கொண்டு வருகிறீர்கள். ஓட்டமாக ஓடி முன்னேறல, தவழ்ந்து, அதாவது நிதானமான முன்னேற்றம்னு சொல்லவர். பல சிக்கல்கள், பல குழப்பங்கள், பங்காளிகள், பகையாளிகள், சொந்த பந்தங்கள், இப்படி பல சிக்கல்களை எல்லாம் சந்தித்து வந்தீர்கள். அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் செய்கின்ற செயல்களால் உங்களுக்கு பாதிப்பில்லை, உங்களோடு இருப்பவர்கள், அதாவது உங்களுடன் பிறந்தவர்கள், அது போக பங்காளிகள், சம்பந்தப்பட்ட வகையினர்கள், நண்பர்கள், உறவினர்கள்,
இவர்கள் செய்கின்ற செயல் தடுமாற்றத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் வீழ்கின்ற கட்டத்தில் நீங்கள் போய் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை. இதுதான் வாழ்க்கையில் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க சந்திச்சுட்டு வரீங்க. அந்த காரணத்தினால் இந்த கிரகமானது, இந்த சனியினுடைய தாக்கம் என்பது உங்களுக்கு போதிய உற்சாகத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக வந்து சேருகிறது. சனி அப்படின்னு சொல்றது உங்களுக்கு ஏற்கனவே ஒரு யோகாதிபதி தான். இயற்கையாக அசுவக்கிரகமாக இருந்த போதிலும் உங்களுக்கு அவர் யோகாதிபதி, 9-10க்கு அதிபதி ஆகிய யோகாதிபதி. ஆக உங்கள் சொந்த பந்தங்களுக்காகவே வாழ்நாள் முழுக்க பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு வருகின்றீர்கள். அதில் தான் அனுபவம் நிறைய கிடைக்கிறதே தவிர உங்களுடைய போக்கு, உங்களுடைய நடவடிக்கைகள் பெரும்பாலும் எப்பயுமே சிக்கலை உங்களுக்கு கொடுத்ததே கிடையாது. அது 1-2 தசாபுத்தி ரீதியாக எப்பயாவது எங்கேயாவது ஒன்று சறுக்கியிருப்பீங்களே தவிர அது நிரந்தரமாகவோ அல்லது கடுமையான தாக்கமாகவோ இருக்காது. பெரும்பாலும் பங்காளிகளால் தான் உங்களுக்கு பல வேதனைகளையும் சோதனைகளையும் சந்தித்து வந்து கொண்டு இருக்கின்றீர்கள். இது வாழ்நாள் முழுக்க பெரும்பாலும் இப்படித்தான் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். ரிஷபத்தில் பிறந்தது உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். ஆகையினால இப்போ இந்த சனி பூரட்டாதி 1 பயணிக்கின்ற காரணத்தினால் 8ஆம் வீட்டை வச்சு பார்ப்போம். 8ஆம் வீடு என்பது மாதர் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. இந்த தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் 8ஆம் பதியோ இல்லை 4 குடையவன் 8இல் இருந்தாலோ தாயாரை பாதிக்கும்னு அர்த்தம். இந்த தாயாரை பாதிக்கும். அதே போல் உங்களுக்கு கெட்ட பேர் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த 8ஆம் இடத்தை வச்சு தான் கொண்டு வர்றது. அதே போல் ஏதாவது போக்குவரத்தில் இடையூறுகள் ஏற்படும் இந்த 8ஆம் இடத்தை வச்சு தான் கொண்டு வரும். ஆக 8 என்பது நட்டத்தை குறிக்கக்கூடிய மொத்தத்தில் உள்ள வீடு. ஆயுள் பாவத்தை குறிப்பிடக்கூடிய வீடு இந்த 8ஆம் வீடு தான். இந்த 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாகிய குரு பகவானுடைய சாரத்தில் இந்த சனி செல்கின்ற காரணத்தினால இந்த கெட்ட தன்மைகள், இவைகளில் ஏற்படக்கூடிய அத்தனை கெட்ட தன்மைகளும் மாறி உங்களுக்கு முழுமையாக யோகத்தை கொடுக்கக்கூடிய கட்டம். இப்போ ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, தாயின் அரவணைப்பு இதுவரைக்கும் கொஞ்சம் கிட்டாமல் இருந்தவர்கள், அதாவது தாய்க்கும் பிள்ளைக்கும் கொஞ்சம் மனஸ்தாபத்தில் இருந்து வந்தது. அந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் உண்டான உறவு இப்பொழுது நெருக்கமாகும். அதே போல தாயாருடைய சொத்து பத்துக்கள் எங்கேயாவது மிச்சம் மீதி இருக்குதுன்னு சொன்னால் அந்த வழி சொத்துக்கள் இந்த கட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இந்த பெத்த தாயே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சொத்துக்களை எழுதி வைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த யோகமானது உங்களுக்கு மிகுந்த மாற்றத்தை, முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். தாய் அப்படின்னு சொன்னேன், பெத்த தாய் தான் தாய் அப்படின்னு இல்லை. தாய்மை உள்ளம் படைத்த அத்தனை பெண்களுமே தாய் தான். இப்படி உங்களுடைய பழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தாய் உள்ளம் படைத்த பெண்கள் சில பேர் இருக்கிறாங்க. உங்கள் மீது ஒரு அலாதியான பிரியம், பாசம் வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களில் ஒருத்தர் இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த குருவின் சாரத்தில் செல்கின்ற காலகட்டம் வரைக்கும், கிட்டத்தட்ட சனிப்பெயர்ச்சி வரைக்கும்னே வச்சுருக்காங்க. சனிப்பெயர்ச்சி ஆகிறதும் போது கூட இந்த புரட்டாதி 4 தான் அவர் போகிறார் மீனராசிக்கு. அப்போ கூட இந்த தாயாருடைய சப்போர்ட் உங்களுக்கு உண்டு. இதுவரைக்கும் இருந்த மனக்கசப்புகள், தொல்லைகள், துயரங்கள், சில வடுக்கள் இவைகள்லாம் காணாமல் போயிடும். அந்த பாசம் உந்துதலால் உங்களுக்கு நிறைய சுகபோகம் கிடைக்கக்கூடிய அளவிலே சில பேருக்கெல்லாம் திடீர் உயில் சொத்துக்களே வந்து சேரும். அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதாவது கெட்டவனும் நல்லவனும் சேருகிறார்கள். இந்த கெட்டவனே நல்லவனாகவும் மாறுகின்றார். கெட்டவன் மீது நல்லவன், அதாவது கெட்டவன் மீது நல்லவன் செல்கின்ற காரணத்தினால் இந்த இடத்துல எல்லாருக்கும் குரு நல்லவன் சொன்னால் உங்களுக்கு கெட்டவன், எல்லாருக்கும் சனி கெட்டவன் என்று சொன்னால் உங்களுக்கு நல்லவர். இப்போ நான் உண்மையிலே உங்களுடைய கணக்குப்படி கெட்டவன் மீது நல்லவன் ஏறி செல்கின்ற காரணத்தினால கெட்டவனும் நல்லவனாக ஆகின்றான். ஆகையினாலே டபுள் ஓகே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, டபுள் யோகம் அப்படிங்கிற கட்டத்தில் தாயும் சேயும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக இந்த காலகட்டத்தில் அமையுது. சில பேர் அந்த மனைவியினுடைய தாய் இருக்காங்க இல்லையா, அவங்கள கூட தாய் போலவே வச்சுருப்பாங்க, தன் பெத்த தாய் போல வச்சுருப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல அப்படி இருக்குது, ஒரு சில இடங்கள்ல அப்படி கிடையாது. நிறைய இடங்கள்ல ஒரு சிலர்கள் அப்படிப்பட்ட தன்மையில வச்சுருப்பாங்க. அம்மான்னு தான், அத்தைன்னு சொல்லாமல் அம்மான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் சில பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுடைய ஒரு யோகம் உங்களுக்கு வந்து அவர்களுடைய பங்கு, அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்களால் உங்களுக்கு ஒரு யோக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்திலே அமைந்திருக்கின்றது.
ஆக தாய் சம்பந்தப்பட்ட தாய் போல உள்ளவர்களுடைய துணை, அவர்களுடைய ஆதரவு, அவர்கள் மூலமாக சொத்து பத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. சொத்துக்கள் அப்படின்னு கூட வேண்டாம், அதுக்கு இன்னொரு பாயிண்ட்டையும் நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு தாய் உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு 100, 1000, 10,000 ஏதோ ஒரு தொகை, சின்ன தொகையை கொடுத்துருப்பாங்க. அந்த தொகை உங்களுக்கு வாங்கின ராசி யோகம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்பாக மாறிவிடும். ஒரு சினிமா படத்தில் கூட ஒரு கதாநாயகனுக்கு 1 ரூபா போட்டு விடுவார் ஒருத்தர் எதிராளி. அந்த 1 ரூபாயை வச்சே அவர் உருட்டி அடித்து பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவார். அது சினிமாவில் வரக்கூடிய கதை. நான் அப்படி 1 ரூபான்னு சொல்லலை. இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான கட்டத்தில் உங்களுக்கு ஒரு உதவி செய்வாங்க. அந்த உதவி பெறுகின்ற நேரம், அந்த பெறுகின்ற நேரம் அவர்கள் தந்த வேலை நல்ல வேலை. அந்த வேளையிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கை பயணம் முன்னுக்கு வர தொடங்கிவிடும். இப்படிப்பட்ட யோகமாக இந்த ரிஷபராசியிலே பிறந்த உங்களுக்கு குருவின் சாரமேறிய சனி உங்களுக்கு அமோகமான யோகத்தை கொடுப்பதற்காக வாரார். ஆக 8ஆம் இடத்துக்கு ஏற்படக்கூடிய சில பேர் தொழிலில் நட்டப்பட்டிருப்பாங்க. 8 அப்படிங்கிறது அச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்ன தசை நடக்கு, என்ன புத்தி நடக்குன்னு தெரியாது. நான் மொத்தத்தில் சொல்கிறேன், ரிஷபராசியில் பிறந்த அத்தனை பேருக்குமே நல்ல யோகமாக இருக்காங்கன்னு கணக்கெடுக்க முடியாது இல்லையா? ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் தொழில் செய்து, வியாபாரம் செய்து, நட்டப்பட்டு, கேவலப்பட்டு, சங்கடப்பட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குருவின் சாரம் ஏறக்கூடிய சனி நிச்சயமாக புனர்ஜென்ம வாழ்க்கையை கொடுப்பார். மறுஜென்மத்தை அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமைகின்றது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், தன்னை விட வயது மூத்த பெண்கள், அது பாசத்தோடு கூடிய பெண்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களாலும் இந்த நலிந்து போன தொழில் செய்தவர்களுக்கு, இந்த ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு, வியாபாரம் செய்து வருகின்ற உங்களுக்கு சில சமயங்களில் டவுன் ஆகியிருக்கும். அந்த மாதிரி உள்ள நிலையில் இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய உதவி மிகப்பெரிய உதவியாக அமையக்கூடிய வாய்ப்பாக இருக்கின்றது. ஆக 8 என்பது இந்த பாக்கியத்தில் வரக்கூடிய கட்டத்தில் பாக்கிய ஸ்தானத்துக்கு 12ஆம் வீடு. பாக்கியம் என்பது 9ஆம் வீடு. 9ஆம் இடத்துக்கு 12ஆம் வீடு ஆகிய 8ஆம் வீடு. அந்த 8ஆம் இடத்துக்கு 8ஆம் வீடு சந்திரனுடைய வீடு. அதனால தான் திரும்ப திரும்ப அந்த பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டுவார். அந்த பெண்களால், வயது மூத்த பெண்களால் உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை சொல்லி அது வழிகாட்டுவதன் மூலமாக கூட உங்களுக்கு நிலையான ஒரு யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு, வாழ்க்கையிலே முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக அமைந்துவிடும். ஆக மற்ற பல விஷயங்களில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட தன்னை விட வயது மூத்த சம்பந்தப்பட்ட சக தொழிலாளி, அதே போல் மூத்த அதிகாரிகள், இவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். சில பேருக்கு உங்களுடைய உத்தியோகத்திலேயே உயர்வு பெறக்கூடிய ஒரு அமைப்பை அவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த மாதிரி இருக்குது. அடுத்தபடியாக 11ஆம் இடத்துக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிற கணக்கு வச்சு பார்க்கும்பொழுது 11 என்பது பொதுவாக லாப வீடு. இதே சமயத்தில் அது வேறு மாதிரியும் இருக்கும். 11ஆம் வீடு பாதகம் என்ற ஒரு கணக்கையும் கொண்டு வரும். சரலக்கணத்தில் பிறந்தால் மட்டுமல்ல, பொதுவாக சரம், ஸ்திரம், உபயம் எதுவானாலும் 11ஆம் வீடு என்பது லாபத்தை மட்டும் குறிக்காது. சில சமயங்களில் அது சில சிக்கல்களையும் கொடுக்கக்கூடிய வீடாக அமையும். ஆகையினால் இந்த 11ஆம் இடத்துக்கு சொந்தக்காரனுடைய வீட்டில் அந்த ராசி, அந்த நட்சத்திரத்தின் மீது அந்த சனி பயணிக்கின்ற காரணத்தினால இது தலைகள் மாற்றமாக நடக்கும். அதாவது கெட்ட கிரகம் அப்படிங்கிற வரிசையில் உள்ளவர் தான் அந்த சனி கிரகம். அதாவது அட்டாக் பண்ணால் கடுமையாக இருக்கும். அப்படிப்பட்ட கிரகம் அசுப கிரக வரிசையில் உள்ளவர். சூரியன், செவ்வாய், அதே போல் அசுபரோடு சேர்ந்த புதன், சனி, ராகு, கேதுகள், இவங்கள் எல்லாமே அசுப கிரக வரிசையில் வரக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட கிரகங்களில் அதிக சக்தி வாய்ந்த கிரகம் சனி கிரகம். அப்படிப்பட்ட காரணத்தினால அந்த சனி அந்த 11ஆம் இடத்துக்கு சொந்தக்காரனுடைய நட்சத்திர காலில் ஏறும் பொழுது 11ஆம் வீட்டை பலப்படுத்துவார். 11 சனி இருந்தால் என்ன செய்யணுமோ அந்த அளவு யோகத்தை விட பன்மடங்கு யோகத்தை செய்யக்கூடியவராக இந்த கட்டத்தில் இருப்பார். 11க்கு வருவதை விட இந்த 11ஆம் இடத்துக்காரனுடைய சாரத்தில் ஏறும் பொழுதுதான் உங்களுக்கு அமோக யோகத்தை கொண்டு சேர்க்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது போல் இல்லாமல் 10 மடங்கு யோகத்தை கொண்டு சேர்ப்பார்.
அதே போல் உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு நினைத்த பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல இடம் டிரான்ஸ்ஃபரும், நல்ல உத்தியோக உயர்வும், நல்ல சம்பள உயர்வும் கிடைக்கும். அதுக்குண்டான யோக அமைப்பு இந்த காலகட்டத்தில் அமைகின்றது. ஆக 11ஆம் வீடு என்பதும் மாது சம்பந்தப்பட்ட வகையிலே அந்த தாயார் சம்பந்தப்பட்ட இடமாகவும் கொண்டு வந்து காட்டும். 4 குடையன் 11 இருந்துச்சுன்னா தாயாருக்கு கண்டம்னு ஒரு கணக்கு வரும். ஆக அதுவும் கூட ஒரு தாய் கணக்கில் தான் வரும். ஆகையினாலே தாய்மார்கள் சம்பந்தப்பட்ட மூலமாக இந்த ரிஷபராசியிலே பிறந்த உங்களுக்கு மகா யோக அமைப்பு காத்திருக்கின்றது. 15/3/2025 முதல் இந்த யோகம் தொடங்குகின்றது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அந்த சனி பகவான் அந்த கட்டத்தில் பயிற்சி ஆகும்போது, அதாவது புரட்டாதி 1 பயிற்சி ஆகும் பொழுது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மீனத்தில் பயிற்சி இல்லை, புரட்டாதி 1 பயிற்சி ஆகும் பொழுது வான மண்டலத்தில் கிரக கூட்டங்கள்லாம் எப்படி இருந்தாங்க, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் உங்களுக்கு, இதையும் சேர்த்தே பார்த்துருவோம். ரிஷப ராசி உங்களுக்கு, ரிஷபத்துக்கு அதிபதியாகிய சுக்கிரன் 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று வக்கரிச்சிருக்கிறார். அவர் சும்மாவே யோகத்தை காம உணர்ச்சியை தூண்டக்கூடியவர், அதில் மன்னாதி மன்னன். அப்படிப்பட்ட கிரகம் வக்கரமாகி இருக்கிறார், 10ஆம் குறைக்கு உச்சம் பெற்றும் இருக்கிறார். இதில் இடம் ஸ்தான பலம் என்ன உங்களுக்கு? 11ஆம் வீடு. 11ஆம் வீடுன்னு சொல்லவா செய்யணும்? தொட்டது தொலங்கும் விளங்கும் விருத்தியாகும் என்ற கணக்கு. ஆக அந்த காலகட்டத்தில்தான் உங்களுக்கு ராஜயோகம் ஸ்டார்ட் ஆயிடுது. சாதாரண ஒரு தொழிலாளி கூட ஒரு பெரிய முதலாளியாக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கின்ற கட்டம். அதே போல் அதாவது குழந்தை பேரே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய செய்தி அருமையாக கிடைச்சிடும். கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமாக அந்யோன்ய, அதாவது தாம்பத்திய சுகம் வலுப்பெற்று விட்டாலே கணவன் மனைவி சண்டை, எவ்வளவு சண்டைனாலும் ஓடி போயிடும், காணாமல் போயிடும். இந்த சுக்கிரன் இப்போ 11ஆம் இடத்துல வக்கரித்து உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலேயும் கூட புதன் என்ற கிரகம் சேர்ந்திருக்கிறார். ஆகையினாலே தாம்பத்திய உறவு மிகச்சிறப்பாக அமையும். வாழ்க்கையில் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சுகமே அனுபவிச்சதில்லையா அப்படிங்கிறது போல அந்த தம்பதிகளுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அரவணைப்பு, நல்ல ஒரு தாம்பத்திய சுகம் கிடைக்கப்பெறக்கூடியதாக அமையும். அதனாலே குடும்பம் குதூகலமாக இருக்கும். பொதுவாக ஒரு குடும்பத்தில் குதூகலம் நிறைந்திருக்கணும்னு சொன்னால் தாம்பத்திய உறவு நல்லபடியாக இருக்கணும். அதில் அறகுறையாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு விருந்து சாப்பிட போகிறோம்னு சொன்னால் சாப்பாடு தடபடலாம் இருக்கணும், நல்லா இருக்கணும், வயிறு நிறைய சாப்பிட்டா தான் விருந்து சூப்பரியா அப்படின்னு சொல்லுவோம். அங்கே போய்கிட்டு எதையும் சாப்பிட முடியாமல் இருந்துச்சுன்னா, என்னையா சாப்பாடு இது வேறு, நான் சாப்பிடாம வேறு வந்துட்டேன் அப்படிம்பாங்க. அதுபோல் இருக்கப்படாது. எல்லாம் சாப்பாடு பூரா பிரமாதமாக இருக்குது, அருமையாக இருக்கியா அந்த விருந்து, அப்படி இருந்தியா அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்டது போல் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் குடும்பம் எப்போதும் கலகலப்பாகவும் நல்ல யோகபோகத்தோடையும் காணப்படும். அது யோகம் அப்படிப்பட்டதாக அமையணும். கையில் காசு இல்லைன்னாலும் அந்த சங்கதிக்கு ஒன்றும் குறையில்லாமல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் குடும்பம் குதூகலமாக காணப்படும். அப்படிப்பட்ட யோகம் இந்த ரிஷபராசியிலே பிறந்த உங்களுக்கு அந்த 15/3/2025 ஸ்டார்ட் ஆகுது, தொடங்குது. அதோடு உங்களுடைய கௌரவம், செல்வம், செல்வாக்கு முன்னேற்றம் பெறுகிறது. வீடு, வாசல், தோட்டம், துறவு, பசு, பால் பாய்க்கம், ஆளடிமை, படிநாட்கள் புடைசூழ ஜாதகன் ஒரு மகாராஜனை போல வாழக்கூடிய ஒரு யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கின்றது. 19ஆவதுக்கு வெளிநாடு பிரயாணம் மேற்கொள்ள வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஜம்முன்னு நல்ல யோக அமைப்பை கொண்டு வந்து சேர்க்கும். இப்போ ஒரு 5 லட்சம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே டபுள் 10 லட்சம் பெறக்கூடிய ஒரு முன்னேற்றமாக அமைந்துவிடும். அப்படிப்பட்ட யோகமாக அது இருக்குது. ஆர்க்குடையவன் 11ஆம் இடத்துல வக்கரித்து உட்கார்ந்துருக்கிறார், புதனோட சேர்ந்து தான் இருக்கிறார். ஆகையினால கடன்கள் ரிவைஸ் திரும்ப அடைக்கக்கூடிய கட்டம் வந்து விட்டது. சத்துருக்கள் ஓயக்கூடிய கட்டம். சத்துருக்கள் யார்? உங்கள் பங்காளி தாங்க சத்துருக்கள். அந்த சத்துருக்களையும் ஓய்த்து கட்டக்கூடிய ஒரு கட்டமாக நிற்கிது. அடுத்தபடியாக நோய் நொடிகள் எல்லாமே விலகி போகக்கூடிய கட்டம். 2-5 அதிபதி ஆகிய புதன் என்ற கிரகம் லக்கணத்திற்கு 11ஆம் இடத்துல நீசமடைந்து காணப்படுகின்றார். அவரோடு சூரியன், சுக்கிரன், ராகு இருக்கின்ற காரணத்தினாலே தனம், குடும்ப, வாக்கு ரொம்ப சிறப்பாக விளங்கும். 5ஆம் வீடு வலுவடைகின்றது. சுக்கிரனோடு சம்பந்தப்பட்டதுனால 5ஆம் வீடு 1-5 சேர்க்கைப்பட்டிருக்கின்ற புத சுக்கரால் யோகம்னு சொல்லுவாங்க. லட்சுமி நாராயணன் யோகம்னு பேர். அதை பூர்வ புண்ணியம் ரொம்ப சிறப்பாக விளங்கும். இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ அல்லது புதன்கிழமையோ போயிட்டு வாங்க. புதன்
வெள்ளி, சனி இந்த 3 கிழமைகளை ஏதாவது ஒரு கிழமையில் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து கொண்டு வாங்க. உங்களுக்கு சொத்து பத்துக்கள் தன்னால் சேரும். அப்படிப்பட்ட யோகம். பிள்ளைகள் மிகவும் பிரகாசமாக விளங்குவார்கள். பிள்ளைகளுக்காக நல்ல செலவுகள் செய்வீர்கள். உங்கள் குடும்பத்தில் திருமண வயசில் ஆண் பெண் இருந்தாங்கன்னு சொன்னால் திருமணம் கண்டிப்பாக நடந்தேறும். அப்படிப்பட்ட யோக அமைப்பு. பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்கள் வந்து சேரும். தாய் வர்க்கத்து சொத்துக்கள் நிறைய கிடைக்கும். 3 அதிபதியாகிய சந்திரன் 5ஆம் இடத்தில் அமர்ந்து குருவினால் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே நட்பு வலிமையடையும். பிற மாதர் தொடர்பு ஏற்படக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஏன்னா கேது சம்பந்தப்பட்டிருக்கிறாரு. இவைகள் ரிஷப ராசிக்கே உரிய ஒரு தன்மை. இதில் கொஞ்சம் கவனமாக, ஏன்னா முன்னேற்றம் பெறக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. அப்போ பிற மாதர் தொடர்பு கொஞ்சம் கவனமாக கையாளுங்கள். அடுத்து 4 அதிபதியாகிய சூரியன் 11ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் ராகுவோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே படுத்து கிடந்த தாய் ஜம்முன்னு எந்திரிச்சு உட்காந்துருவா. அந்த அளவுக்கு யோகம் இருக்குது, நல்லா இருக்கு. ஆரோக்கியம் பெறுவாள். வயது முதிர்ந்த தாயாக இருந்தாலும் எத்தனை வயசு இருந்தாலும் சரி திரும்ப நல்ல ஜம்முன்னு எந்திரிச்சு உட்காரக்கூடிய அளவுக்கு யோகம் பிரகாசமாக இருக்கின்றது. கல்வி வலிமையடையும். ரிஷபராசியிலே பிறந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி வலிமையடையும். வீடு, நிலம், சொத்து பத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக அமைகின்றது. 7, 12 அதிபதியாகிய செவ்வாய் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். 7, 12 கூடிய 2ஆம் இடத்துல இருந்தால் மனைவி வழி சொத்துக்களும் சேரக்கூடிய அமைப்பு. மனைவி வழி சொத்துக்கள் அந்த சந்திரனையும் கேதுவையும் செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால இங்கேயும் பிற மாதர் சம்பந்தப்பட்ட தொடர்புல அந்நிய சம்பந்தப்பட்ட உயிர் சொத்துக்களும் சேரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. நட்பு வலிமையடையும். அதாவது சொந்த பந்தங்களில் நட்பு உங்களுக்கு ரொம்ப வலிமையாக இருக்கின்றது. அயன சயன போக பாக்கியம் திருப்தியாக இருக்கின்றது. 8, 11 அதிபதி ஆகிய குரு 1ஆம் இடத்துல ஏறி உட்கார்ந்தாலும் கூட உங்களை கெடுக்கக்கூடிய அளவில் அவர் இல்லை. அந்த சாரத்தில், வியாழனுடைய சாரத்தில் தான் சனி போய்கிட்டு இருக்கிறாரு. உங்களுடைய வியாழனுக்கு சொந்தமான 2 வீடுகளில் ஒரு வீட்டில் ராகு இருக்கின்ற காரணத்தினாலே குரு ஜென்மத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது, நஷ்டம் இல்லை. யோகத்தைத்தான் கொடுப்பார். ஆயுள் கெட்டிப்படும். 9, 10 அதிபதி ஆகிய சனி பகவான் 10ஆம் இடத்தில் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினாலே பாக்கியம் வலிமை அடைகின்றது. புகழ் ஓங்கும். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, கீர்த்திகள், பிரதாபம் இவைகள்லாம் சிறப்பாக இருக்கும். அரசியல் சம்பந்தப்பட்டு இருக்கின்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு தானாக பதவி தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. தானாக பதவி, அதாவது கௌரவ பதவியாக கொண்டு கொடுப்பாங்க. இதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை பயணம் அரசியலில் பெரிய செல்வம், செல்வாக்கை கொண்டு சேர்க்கக்கூடியதாக அமைகின்றது. நிறைய யோகங்களை பெறக்கூடிய அமைப்பு 15/3/2025 ஆரம்பம். நன்றி, வணக்கம்.